என்ன மைனி பண்றது? சிவலாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறா. சிவலாம் தான் நடந்துச்சு, நான் இதை கேட்க தான் செஞ்சேன், அவரு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னுங்கிறா. எனக்கு இப்ப என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது மைனி. தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. இப்படி அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாரு. நம்ம 2 பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க தான் செஞ்சிருக்கோம். நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமே போயிட்டாரு. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இங்க பாரு இளவரசி, அவன் நினைக்காம போல நம்மளே போயிட்டு கெஞ்சணும்னு சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. பொன்பளை பிள்ளை பேத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கதான் செஞ்சிருக்கோம். மொத்தமா அவங்களுக்குன்னு எழுதி கொடுக்கல. ஆமா, நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம எப்படி பாத்துக்கணும் வளர்த்துக்கணும்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியதான் செய்யும். எவ்வளவு நாளைக்கு இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு விரம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா நானும் பார்க்க தானே செய்வேன். ஏன் நம்ம வீட்டுல இருந்தா ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவங்க வீட்டு பொண்ணு இங்க வாழ தானே செய்யுது. நம்ம வீட்டு பொண்ணை வாழா வெட்டியா அனுப்புனாங்கன்னா நம்மளாம் பதிலுக்கு அதை செய்வோம். இப்ப என்னல ஏன் அம்மா ஆட்டுக்குட்டின்னு கத்திக்கிட்டு இருக்கா? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்ல, தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, சின்ன வார்த்தையை கேட்ட எவ்வளவு கஷ்டப்படுவா. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன இருக்கு இல்லன்னா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நாள் அப்படி என்னெல்லாம் இருந்ததே இல்ல. பிரியாவை நான் என்னைக்குமே யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி உங்களையும் நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன் யாருக்காண்டியும். தயவு செஞ்சு அமைதியா இரு. நீ அமைதியா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எனக்கு தோணுது. உன்னை யாரு இங்க வந்து இருக்க சொன்னா? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? இல்ல கூப்பிட்டாங்களான்னு கேக்குறேன். அப்பா எங்க தோட்டத்துக்கு போயிருக்காருல, அங்க போயிட்டு வேலை செய்ய வேண்டியதானே? வேலை இல்லையா உனக்கு? நிறைய வேலை செய்ய விட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைய வேலை செய்ய சொல்லிட்டு வந்த நீ. ஆமா ஆமா, இல்லன்னா மட்டும் தங்காச்சி காரி மொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கிழிச்சிருவா. உன் தொங்காச்சிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டான். நல்லா ஆளை பாரு. அவன் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கே குதிச்சுக்கிட்டு வரான். சிங்கனானா ஒருத்தன் நம்ம வீட்டு பிள்ளைய அம்போன்னு போட்டுட்டு போயிருக்கான். இதுக்கு உனக்கு சத்தம் காட்டுறதுக்கு வரல போல. சும்மாண்ணா இவளை பேச்சு பேசுறல, நீ அவன் சட்டையை பிடிச்சு கேட்க வேண்டாமா? எங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி விட்டுட்டு போறீங்களா என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, செய்யா முத்துமாரி, உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டு பிள்ளைய தனியா ஒண்ணு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்காண்டி நீ தனியா பேசிருக்கணும். ஏன் அணுக்காண்டி பேசல? என்னதான் வரவு முறைவில மாமே அத்தை பொண்ணு வரவு முறையா இருந்தாலுமே நான் உன்னை என்னைக்குமே என் வீட்டு பிள்ளையாவும் இந்த வீட்டு மகனாவும் தானே நினைச்சிருக்கேன். சொல்லியா நீ யாயா கேட்கலாம்? ஐயோ அத்தை, எங்க அம்மா சொல்லி கொடுக்கறதெல்லாம் வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்காத. நான் கேட்கதான் செஞ்சேன். அவரு முதல்ல அவர் சைடு இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அனுவ கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே விட்டுட்டு போலாம் மாட்டாரு. அப்படியே விட்டுட்டு போயிட்டா நான் ஒன்னும் சும்மாலாம் இருக்க மாட்டேன். சரியா? என்ன பண்ணுவா? அவங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவியோ? நானும் எங்க வீட்டுக்கு போனோம் இல்ல நான் எங்க வீட்டுக்கு போகணும்னு கேக்குறேன். தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை. பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நடுவுல வந்து உன்னை யாராச்சும் பேச சொன்னாங்களா? அப்ப உங்க அம்மா பேசுறதெல்லாம் கரெக்டா? குரலை ஒசத்தாதுன்னு சொன்னேன். நாம இதை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கேட்கற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கிற கேள்வி உனக்கு மட்டும் கேட்டா போதும். நீ சொல்ற பதில் எனக்கு மட்டும் கேட்டா போதும். அவங்களுக்கு எல்லாம் கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சரி, எதுக்கு ஒவ்வொன்னு குறைச்சிக்கிட்டு இருக்கேன்? சரி, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அப்ப அவங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட் அப்படிதானே? நான் பேசுறது தப்பு? கோவப்படாத, வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆகாது. ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி நான் ஆஃப் பண்ணிருங்க. உங்க அம்மா இவ்வளவு பேசுறாங்க, நீ கேட்கவே கேட்காத என்ன? நீ கேட்காத பாத்தியாடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அமைதியா இருன்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத, சண்டை போடாத. அடுத்து 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 என்ன அனுப்பி வைக்கணுமா எங்க வீட்டுக்கு? அது இல்ல. அப்போ அப்புறம் என்ன அடுத்து? நீங்க அடுத்து 9th மந்த் வளகாப்பு பண்ணணும்ல. நம்ம 2 பேரும் மட்டும் மாத்தி மாத்தி வளகாப்பு போட்டுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கலாமா? எல்லா பெரியவங்களும் கூப்பிடணும்ல. இப்படி மூஞ்ச காமிச்சா எப்படி வருவாங்க? உனக்காண்டி சப்போர்ட் பண்ணாமல இங்க யாரும் இல்ல. உனக்காண்டி பேசதான் செய்யறேன். செடுத்து கவுத்தன்னு பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்படி கோவப்படாம மூஞ்ச நார்மலா வச்சுக்கோ. அப்ப உங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே? அஷோ, புரியுதா இல்லையா உனக்கு? சரி, கோவப்படல. சும்மா அப்படி என்கிட்ட கோவப்படாதீங்க எல்லாரும் முன்னாடி வச்சு. ஆமாடி, நான் தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு கோவப்பட்டா மட்டும் நீ அப்படியே பயந்துட்டு தானே மறு வேலை பாப்ப. சொன்னாலும் உன் மாமா பையன் விட்ட மாதிரி அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கணும். அப்படின்னாலும் உன்னை இழுத்து பிடிச்சி வச்சிருக்க பத்தியா? பத்தி சிறுபாலியே அடிக்கணும். அப்படின்னு விட்டுட்டு போவீங்களா நீங்க? நம்ம சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கலாமா தாயே? சரி, எங்க அத்தை வீடு இங்க வேண்டாம். நான் ஒன்னும் சண்டை போடல. மூஞ்ச பார்த்தாலே ஒப்ப மாட்டேங்குது. தயவு செஞ்சு மூஞ்ச திருப்பிக்கோ, பார்க்க முடியல. இந்த மூஞ்சதான் பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொன்னீங்க லவ் பண்ணும்போது. ஓ, இப்ப கசக்குதா உங்களுக்கு? இந்த மூஞ்ச எப்பவும் பார்க்கணும்னு தான் தோணுது. ஆனா இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. நார்மலா இரு, கோவப்படாத. நல்லாவே இல்ல உன் மூஞ்சிக்கு. தயவு செஞ்சு உங்க அம்மா அதுக்கு அமைதியா இருக்க சொல்லுங்க. அத தாண்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ தாண்டி நடுவுல வந்து பேசி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருடி. சும்மா உன் கூட சமாளிக்கிறது. மேல ஒருத்தி பேசாமையே உயிர் வாங்குறா, கீழே ஒருத்தி பேசியே உயிர் வாங்குறா. 2 பேர் நடுவுல நான் தான் சாக வேண்டியது கிடக்கு. ஏதாச்சும் சொன்னால அவ? அப்படி கேளியா? ஏதாச்சும் சொன்னாலானே? அவகிட்டதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படிமா காது கேக்குது? உங்க அம்மாக்கு பாம்பு காது. 8 அடி தூரத்துல இருந்து பேசினாலும் கேட்டுரும். அது சும்மா சொன்னேன். இதே மாதிரி அமைதியா இருக்கணும். இன்னொரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோ, சிங்கியே விட்டுட்டு போயிருவோம். பாத்துக்கோ. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எங்க அம்மா கூட தான் இருக்கணும். பரவாயில்லையா உனக்கு? நீங்க விட்டுட்டு போறீங்க. நீங்க விட்டுட்டு போனாலும் எனக்கு வேற வழி தெரியும். நானே வந்துருவேன். வாய்டி வாயில நாய் கூட மதிக்காது சொன்ன. அடிக்கவே இல்லடி. அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கைய கூட வாங்கல.
பாக்கெட்ல வச்ச கை ரெண்டும் அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு எப்படி அடிச்ச மாதிரி இருக்கும்? நான் என்ன பண்றது, அப்படிலாம் இருக்கு. அதான்டி சொல்றேன்ல, உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு குறைக்கிறேன். ஏழை, உங்க அம்மாக்கு நம்ம பேசுறது பார்த்தாலே பிடிக்காது. இதுல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கன திரும்புங்க. எங்க அம்மாவை குறை சொல்லணும் உனக்கு தூக்கம் வராதாடி? முத்துமாரி, நான் தான் சொன்னேன் திரும்புங்க. சிரிக்கிற நீ? உங்க அம்மா பண்றத பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. அடி பாஃபி, எங்க அம்மா பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி அடி இருக்கு. அத நானே சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் நீங்க சொன்னதுதான் உண்மை. உன்ன மறுபடியும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏமாத்துக்காரி. என்னடி பண்ற எல்லாரும் முன்னாடியும்? ஒண்ணும் பண்ணலையே. ஓகேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. எனக்கு கேட்டுச்சுல, அப்ப பத்திரமா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்கிக்கிறேன். திமிருடி உனக்கு. உங்ககிட்ட இருந்து லைட்டா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாய் ஏலே இருமா. ரேஸ்மா, குழந்தை தூங்கிட்டான். அவனை கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா தூக்கிட்டு போறேன்னா தூக்கிட்டு போயிரு, சரியா? சரிங்க பாட்டி, நீங்க போய் பாடுங்க. நீ வரலையா ரேஸ்மா? நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் பாட்டி. அவன் கண் முழிச்சானா தூக்கிட்டு போறேன், இல்லைன்னா இங்கேயே படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். அதான் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன். சரி. ஐயா ரகு, என்னாச்சு பாட்டி? சில கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும். அதான் இப்போ பேசலாமா என்னன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துன்னு போகிறத பற்றி பேசியிருந்தாங்க. அவன் என்ன முடிவு பண்ணா ஏதுன்னு எதுவும் சொல்லவும் இல்லை. அதுதான் கேட்கலான்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துணுலாம் போனால் நல்லாவா இருக்கும் ரேஸ்மா சொல்லு. பாட்டி உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வயசான காலத்தில் அங்கன ஒரு சாப்பாடு இங்கன்னு ஒரு சாப்பாடுன்னு பிரிஞ்சு சமைக்கிறத என்னால் பார்க்க முடியாது ரேஸ்மா. வீடு உடையிறது என்னால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரேஸ்மா. அவன்கிட்ட கொஞ்சம் எடுத்து புரியுற மாதிரி சொல்லுடி. பாட்டிக்காண்டியாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே பாட்டி? சொல்லுடி. நீ வாழ்ந்து முடிச்சவங்க பாட்டி, இனிமேதான் அவங்க 2 பேரும் வாழ போறவங்க. அவங்களுக்காண்டி நீ விட்டு கொடுத்து போகலாம், உனக்காண்டி அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போகலாமான்னு சொல்லு. இனிமே அவங்க வாழ்க்கையை அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சது பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பாட்டின்னு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்து அவங்க பண்ணி அந்த குழந்தையும் பாதியிலேயே போயிட்டு. இனிமே தான் பாட்டி அவங்க சந்தோஷமாக வாழணுமே. இங்கே வந்து உனக்காண்டி பொறுத்துக்கிட்டு அந்த பிள்ளை இருக்கும்போது எப்படி பாட்டி அவங்க 2 பேருக்குள்ள அன்னோன்யம் ஒரு நெருக்கம் எல்லாமே வரும். வேண்டாம் பாட்டி, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாட்டி. உனக்கு என்னதான் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு வா. அதுக்காண்டி அவங்கள இங்க இருக்க சொல்லாத. அவன் முடிவு என்னவோ அது அவனே எடுத்துக்கிட்டோம், விட்டுரு பாட்டி. அதுக்கு இல்லடி ரேஸ்மா. சில்ல பாட்டி, வேண்டாம், விட்டுரு. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நம்ம 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசுறதுனால ஒரு முடிவும் மாற போறது இல்லை. ரகு ஆல்ரெடி அம்மா கிட்ட சொன்னதுதான், 2 வாரம் டைம் கேட்டிருக்கான். அந்த 2 வாரத்துல அவன் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும். அவன் போகணும்னு முடிவு பண்ணிட்டான். போட்டோம், விட்டுரு பாட்டி. உனக்காண்டி எனக்காண்டின்னு மாத்தி அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தானா அப்ப அவனுடைய வாழ்க்கையை எப்பதான் வாழ்றது சொல்லு பாட்டி? நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாட்டி. ஆனா அவன் வாழ்க்கை வாழக்கூட இல்லை. நம்மளுக்காண்டி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ப்ளீஸ் பாட்டி, புரிஞ்சுக்கோ. சரி, தப்பா எடுத்துக்காத பாட்டி. சில்ல ரேஸ்மா, நான் தான் பக்குவமா உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும். நான் வாழ்ந்து முடிச்சவ, எனக்காண்டி நீங்க எல்லாரும் வேண்டாம். சரி பாட்டி. ஒன்றும் இல்லடி ரேஸ்மா, நான் போயிட்டு படுக்கிறேன். பாட்டிக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து இருந்தா சரியா போயிடும். ஏதாச்சும் பண்ணுதா பாட்டி? ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா? இல்லை காலையிலேருந்து அங்கேயும் மாறி அலைஞ்சிக்கிட்டே இருக்கல, அதான் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வருது. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன், ஒன்றும் ஆகாது. நீ பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு வா. ரேஷ்மா, சிவ எதுக்கு இங்க வந்திருக்கா பண்றதெல்லாம் பண்ணிட்டு? ரேஷ்மா, என்ன ரகு? என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. என்னம்மா? ரேஷ்மா, உள்ளேயா இருக்கீங்கம்மா? உள்ள இருக்கிறதுனாலதான் கூப்பிட்டு குரலுக்கு பதில் சொல்றேன். உள்ளேயா இருக்கீங்கன்னா சின்ன விஷயம். ஷகு தூங்கிட்டானுமா? பார்த்தா எப்படி தெரியுது தூங்கிட்டான்? இல்லம்மா, அது வந்து அவன்கிட்ட பேசலான்ட்டு வந்தேன். பிள்ளை தூங்கிட்டோ. ரகு, அங்கே நில்லுதா சைனி, பின்னாடி போ. சின்ன சத்த. உனக்கு தேவைன்னா என்னை பார்த்து கிளடின்ப எல்லா வார்த்தையும் சொல்லுவேன். உனக்கு தேவைப்படும் போது மட்டும் அத்தைன்னு ஒத்தன்னு வருவேன், அப்படிதானே? ஆளை பாரு, ஆளை நடிச்சுக்கிட்டு அலைகிறத. அத்தை, அது இல்லத்த, பிள்ளை பேசும்போது தண்ணி கொடுத்தணும் அப்படி இப்படின்னு பேசினா, அதான் ரேஸ்மா கிட்ட சொல்லி பேச சொல்லலான்னு வந்தேன். என்கிட்ட சொல்லி பேச சொல்ல போறியா? என்ன பேச சொல்ல போற? என்ன பேச சொல்ல போற? ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொன்னதுதான். இதே மாதிரி மறுபடியும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அனு ரகுவை கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்தனும் போகதான் செய்வாங்கன்னு சொல்லி. உனக்கு அதெல்லாம் அப்ப புரியல. இப்ப நடக்கும் போது வலிக்குதா?
அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் போறதுக்கான சப்போர்ட் எல்லாத்தையும் நான் பண்ணதான் செய்வேன். நீ என்கிட்ட வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சே, நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு, நானும் அவன் கூடயே போயிடுறேன். என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நான் அவனே போக கூடாதுன்னு இருக்கேன், நீயும் போறேன்னு இருக்கா? என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல எல்லாரும். இப்ப கூட அந்த பிள்ளையதான் குறை சொல்லி பேசுற. உன் மேல இருக்க தப்பு உனக்கு சுட்டி காட்டணும்னு தெரியவே இல்லை, அப்படிதானே? ஐயோ ரேஸ்மா, நான் ஏதோ கோவத்திலயும் வேகத்திலயும் பேசிட்டேன்டி. அது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அவளை கூட தான் என்ன பார்த்து ஒழுக்கமா பிள்ளை வளர்க்கல அப்படி இப்படின்னு பேச செஞ்சா. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி பெரிய சண்டையாக்குறேன் சொல்லு. ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன்டி. அதுக்காண்டி இப்படி வீட்டை விட்டு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? தம்பியை எழுப்பி கொஞ்சம் பேசுமா ரேஸ்மா. அவன் முடிவுல அவன் தெளிவா இருக்கான். இதுக்கு மேல வந்து சும்மா அழுது அழுது டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமா, நடிப்பு, எல்லாமே நடிப்பு. பார்த்தாலே தெரியுதே நல்லா நடிச்சுக்கிட்டு அலையறான்னு சொல்லி. பிள்ளைய நோகடிச்சு எப்படி ஒடுங்கி அடங்கி படுத்துக்கிட்டு கிடக்கு பாரு. பிள்ளை துருன்னு அங்கன்னு இங்கன்னு ஓடிக்கிட்டு கிடக்கும். அந்த பிள்ளைய இந்த மாதிரி படுக்க வச்சுட்டல, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும். என் பேராண்டிய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. என் பேராண்டிய தனி கொடுத்துன்னு பாக்குற அளவுக்கு வச்சுட்டல. நீ நல்லா இருப்பா நீலாம். ஐயோ அத்தை, எனக்கு மட்டும் ஆசையா என்ன சேத்த நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. போத நிறுத்து தாச்சாயினி உன்னோட டிராமாவெல்லாம். இவ்வளவு நேரம் தாச்சாயினி நானும் ரேஸ்மா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன், தண்ணி கொடுத்தனா வேண்டான்னு சொல்லி. ரொம்ப நன்றி அத்தை. ரொம்ப ஆடாத, பொறுமையா சொல்றது கேட்டுட்டதுக்கு அப்புறமா நன்றி சொல்லு. என்ன இப்ப சொல்றேன், அவன் தண்ணி கொடுத்துன்னு போறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை எல்லா உதவியும் நானும் அவனுக்கு பண்ணதான் செய்வேன். அவனை போட்டு ஆட்டுறதெல்லாம் ஆட்டிட்டு இன்னைக்கு வந்து அத்தை நொத்த சொத்தனிக்கிட்டு அமைதியா வெளியே போயிரு சொல்லிட்டு பிள்ளை உரங்க வச்சு செய்யட்டும். சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அவன் உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறேன். இல்லத்த, அது வந்து போன்னு சொன்னேன், மரியாதையா பேரு. இல்லத்த நொல்லத்தனிக்கிட்டு வந்துட்டான். நல்லா ஆட்டிக்கிட்டு ஃபாயில நல்ல நல்ல வார்த்தையா வருது. எப்படிப்பட்ட மருமவை கிடைச்சிருக்கான். அந்த மருமவளை பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் சிப்பனை. சின்னலாம் சொல்றாங்களோ காது கொடுத்து கேட்காம இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வரா. தயவு செஞ்சு வெளியே போயிரு, கண் முன்னாடி முழிச்சிடாத சொல்லிட்டேன். அவனுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, போதுமா? வெளியே போ. அத்தை, வெளியே போறியா இல்லையா? ரேஷ்மா, நீயும் உன் ரூமுக்கு போய் தூங்கு. ரோஷனை நானே பாத்துக்கிறேன். பாட்டி, நீங்களும் போய் தூங்குங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டான் நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு அத்தைன்னு ஒத்தனிக்கிட்டு. என்னம்மா என்னமாவா? என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமான்னுகிட்டு இருக்கா? உன் பொண்டாட்டி கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் நேரம்? ஐயோ அத்தை, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க மாதிரி பேசுங்க அத்தை. அவர் இவ்வளவு நேரம் என்ன எந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அத்தை? இன்னும் கொஞ்ச நேரம் திட்டிருந்தா என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்திருக்கும். சரி, நானே இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற என்ன ரொமான்டிக்கா பார்த்து காட்டி குத்துருவாங்க போல. திரும்புங்க. சாரு, நான் உன்னை ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ஏடி இப்படிலாம் என்ன பாடாப்படுத்துற? உன்னை நினைச்சா எனக்கு கோவப்படுறதா சிரிக்கிறதானே தெரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே, பைத்தியத்தை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி உனக்கு திட்டினேன்? அப்படி சொன்னாதாங்க உங்க அம்மா மனசு கொஞ்சமாச்சு குளிர்ந்து கிடக்கும். சிலன்னு வச்சுக்கோங்க, நம்ம போற வரைக்கும் கரிச்சு கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்துரும். அதனாலதான் உன்ன மாதிரி பேசவும் புத்திசாலித்தனமா யோசிக்கவும் அணுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கு பிரியா மாதிரி எல்லாரும் இருந்துட முடியுமா என்ன? பிரியா மாதிரி ஒரு தாள் தான் இருக்க முடியும். அதுக்குதான் நான் இந்த பிரியா இருக்கேன். போயிடி உனக்குலாம். செய்யா முத்துமாரி, பிள்ளைய போட்டு யாசாதியா. நானே கோவத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல வச்சு என்னென்னமோ பேசிட்டேன். பிரியா, அம்மாவை மன்னிச்சிருமா. நான் எப்படி உன்னை திட்டினேன்? அதான் நான் போட்ட பிட்டு வேலை செய்து. இப்ப பாருங்க என்னோட ஆக்டிங்க மட்டும். ஏங்க இப்ப பாக்காதீங்க, எனக்கு என்னென்னவோ பண்ணுது. நீங்க அவங்க அம்மாவை பாருங்க. அம்மாவை மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, நீங்க திட்டினதுலாம் எனக்கு பெரிய விஷயமா இல்லம்மா. நீங்க என்னுடைய அம்மா மாதிரி. ஆனா இவர் திட்டினதுதாம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாம்மா. இதெல்லாமே தெரியாம என் அத்தையும் கூட சேர்ந்து என்ன திட்டுறாங்க. என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. என் அம்மா மாதிரி இல்ல, என் அம்மாவே தான். எப்படி நம்ம ஆக்டிங்? வாயை மூடிக்கிட்டு இருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துறாத. ஓவரவா இருக்கு. ரொம்ப ரொம்ப. சரி ஓகே, அடக்கிக்கிறேன். செய்யா முத்துமாரி, பிள்ளைய திட்டாதையா. இளவரசி கூறு கெட்டவள. என்ன மைனி? எடி எடி எடி, பக்கத்துலதானே உட்காந்துக்கிட்டு இருக்கா. காது கூடவா கேட்கல உனக்கு? 2 பேரும் அங்கன்னு எங்கன்னு கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு கிடக்காங்க. என் பிள்ளை அவளை திட்டினா, அதை நீ பார்த்தா. அவதான் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா, நீ என்னன்னா அவ கூட சேர்ந்துக்கிட்டு பிள்ளைய திட்டாத நீ ஏன் அவனுக்கு போயிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கா? உங்க அம்மா பாத்தீங்களா? எடி எடி, இந்த நடிப்பெல்லாம் இங்கனே நிறுத்திக்கோ. என் கிட்ட எல்லாம் வந்துடாத சொல்லிட்டேன். ஆமா, அத்தை இன்னொரு அம்மா மாதிரியாம. அம்மாவை தான் தூக்கி போட்டு மிதிப்பாப்பல இவெல்லாம். இவளெல்லாம் பார்த்தாலே எரிச்சலா தான் கிடக்கு. இளவரசி, நான் வீட்டுக்கு போறேன். ஏலே, வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வந்து சேரு. எங்க நாளாங்க வரல. ஏன் மகாராணி அங்கெல்லாம் வரமாட்டாங்களோ? இப்படி சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி வரதான்? வந்தா வாங்க, வர கட்டி போவாங்க, எனக்கு என்ன. இளவரசி, நீ பிள்ளைய பாத்துக்கோ. இவ்வளவு நம்பிலாம் பிள்ளைய ரூம்ல விட்டுறாதே. ஆமா, பேசி பேசி மைக்கி அப்படியே அனுப்பி விட்டுருவா. பாத்துக்கோ, வானாலும் வராது போனாலும் போறாது பிள்ளை.
போத்து இருந்துக்கும் சுதானமா சொல்லிட்டேன். இவளை நம்பி பிள்ளைகிட்ட தனியா விட்டுறாத. பேசி பேசி அப்படியே மயக்கி நல்ல வசியம் பண்ணி அவ மாமா மையம் கூட அனுப்பி விட்டுருவா. நீங்க என்ன முன் வாசல்ல காவல் கத்துக்கிட்டு இருப்பா, அவனை பின்னாடி ஏறி வர சொல்லி அப்படியே சேவரேறி குதிச்சு அப்படியே அவன் தூக்கிட்டு போயிருவான். பாத்துக்கோ. அம்மா ஏழை இவன் வேற ஒருத்தன், இவனுக்கு வேற வேலையே இல்லை, டைலாக்கும் இல்லை. ஏப்பான் வேற மேனிக்கிட்டு அவன் பேசுற வாயே அடக்க முடியாது, என்னையும் உன்னால அடக்க முடியாதுல. அமைதியா நடுவால நின்னுக்கிட்டு கடை சும்மா அம்மன் உம்மனிக்கிட்டு வந்துட்டான். நான் போறேன். தயவு செஞ்சு போ. இளவரசி, உன் மொவலை மட்டும் இல்ல, இவகிட்ட நீயும் தனியா இருந்து பேசிடாத. உன்னையும் பேசி பேசி ஏமாத்திடுவா. சேங்க அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு கால்ல வேணா விழுற, போயிருமா. இப்படியெல்லாம் மயக்கி வச்சிருக்கா பாரு. அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஏங்கன்ட்டு. அதுக்குள்ள இவன் எப்படி எல்லாம் ஏன்னு வரான் பாரு. சாரி சாரி. இப்ப எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சில ரொம்ப நேரம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. உங்க அம்மா மனுஷங்க ஜாதியில வருவாங்களா, சில இந்த மிருகங்க கூட சேர்ந்து வருவாங்களான்னு சொல்லி இப்ப கொடுத்த சத்தத்துல எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. எங்க இன்னொரு வாட்டி அந்த சத்தத்தை மட்டும் கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டிங்க. பிரியா சும்மா இரு பிரியா. சும்மா இருக்க போங்க. இப்ப எதுக்குல அவ சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பார்த்து பல்ல காமிச்சுக்கிட்டு? நீ ரொம்ப அழகா இருக்கியா, உன் மருமா சொல்லி சொன்னா. ஆமா மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. சிவ பேசி பேசியே அப்படியே மயக்கிடுவா. பேசினாதான் அப்படியே காதுல தேனா பாயுதே வந்து என் மவனுக்கு. காதுல தேனு பாயுதுன்னு சொல்லிட்டு தேன் வண்டை புடிச்சு காதுல விட்டுற பாரா. ஆமா, பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டிய ஆட்டிக்கிட்டு கிடக்காத. உங்க அம்மாக்கு இருக்கிற வாயி எம்மா. போயிட்டு வர இளவரசி, அதையே தான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, போன மாதிரி தெரியல. என்னடி என்ன, நான் போவ இங்கனே பாய் விரிச்சு படுப்பேன், உனக்கு என்ன? படுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? ஏலே ஐயோ, அவளையும் என்னால மேய்க்க முடியல, உன்னையும் என்னால மேய்க்க முடியல. தயவு செஞ்சு இப்ப நீங்க 2 பேரும் அமைதியா எங்கேயாச்சும் போறீங்களா, நான் போவா. என் பையனை இப்படி பைத்தியக்காரனா ஆக்கிட்டல நீ. பாத்தியால உன பைத்தியக்காரங்கிறேன், அவ சிரிக்கிறத. சொன்னதே நீ தானே, போ. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இதுல வேற சிரிக்கிறாளாம். ஆமால ஆமா, எல்லாமே அவளுக்கே சப்போர்ட் பண்ணு நீ. ஊர்ல உலகத்துல அந்தந்த பிள்ளை எப்படி இருக்கு, அம்மான்னு பிள்ளை அம்மாவை தாங்குதுங்க. இங்கன மட்டும்தான் எனக்கு வாச்சதெல்லாம் இப்படி இருக்குமா. அங்கன என்ன பண்ணுதோ தெரியல. அது வீட்டு வேலையும் செய்ய மாட்டேங்குது, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. தங்கச்சி எல்லாம் இந்த வேலையை செய்ய சொல்லாத. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ஸ்கூல் அங்க இருந்து பக்கம். ஆமா, உன் தொங்காச்சி ஒரு வேலையும் செய்யாது. அதையும் மீறி என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டையோ பாத்திரத்தையோ மட்டும்தான் விளக்குவா. வேற என்னத்தையும் உன் தொங்காச்சி செஞ்சு கிழிக்க மாட்டா. இந்த பெத்த தாய் தான் செஞ்சு கிழிப்பா. போ, வந்துட்டான். அதுக்கு சொல்லலமா, உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வீட்டுக்கு வேணா ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து உன்னை பாத்துக்க சொல்றேன். அவ இப்ப 10th படிக்கிறா, அவ படிக்கணும்ல, உனக்கு வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் சொல்லு. 10th 12th பப்ளிக் ரொம்ப முக்கியமான எக்ஸாம், அதுலதான் அவங்களுடைய லைஃபோட ஸ்கோப்பே இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில உனக்கு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியும். என்னதான் 10th படிக்கும் போது ஆடு மாடெல்லாம் மேய்க்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். ஏதோ நானும் தப்பி தவறி சென்னைக்கு போயிட்டு அங்கே போய் ஹாஸ்டல்ல இருந்ததுனால தப்பிச்சேன். சில்லன்னு வச்சுக்கோ, இங்க இருந்ததுனா மாடுதான் மேய்க்க விட்டு பண்ணிடலாம். அப்படி பண்ணிருந்தா கூட நீ என் கூடயே இருந்திருப்பேன்னு நினைக்கேன். இப்படி படிக்க வச்சதுனாலதான் நீ எவ்வளவு ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னையே எதிர்த்து இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ. ஐயோ அம்மா, இதுக்கு மேல என்னால முடியாதுமா. உன் கால வந்து உங்களோட ப்ளீஸ் போவாமா. நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து என்ன தானே பேசிக்கலாம். ஏற்கனவே அவங்க பிரச்சனையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இதுல நம்ம பிரச்சனை வேற வீட்டுக்கு பேசிட்டு இருக்கலாமா. போறேன். பிள்ளைய வயித்துல இருக்கிறத நல்லா பாத்துக்க சொல்லு உன் பொண்டாட்டிய. அதெல்லாம் நாங்க நல்லாதான் பாத்துப்போம். ஆமா அதான் தெரிஞ்சுச்சே என்ன லட்சணத்துல இருந்துச்சுன்னு. பாத்துக்கோல நல்லபடியா. எதனா ஒண்ணுன்னா உடனே போன் பண்ணு, வந்துடுறேன். சரி இளவரசி, நீயே எதனா ஒரு பிரச்சனைனா போன் பண்ணு, வந்துடுறேன். சரியத்த, நாங்களும் கிளம்புறோம். சரியா, நேரமாச்சு, மணி ஏற்கனவே 9க்கு மேல ஆயிட்டு. இனிமே இவ்வளவு வேற அங்க கூட்டிட்டு போனோம். சரி பாத்துக்கோ, ஏதாச்சும் பிரச்சனைனா போன் பண்ணு, உடனே வந்துடுறேன். சரியா? அனு கிட்ட கேளு, ஏதாச்சும் சொல்றாளான்னு சொல்லி. சரியா. பிரியா உன்கிட்ட எதுவும் சொல்லலையாமா? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏய் போய் சொல்லாத, பேசிருப்பி எப்படியும் உன் மாமா பையனுக்கு சப்போர்ட் பண்ணி. எங்க அம்மா என்னதான் கோவத்துல பேசிட்டு பண்ணாலும் நீ பண்றதெல்லாம் திருட்டு வேலை தாண்டி. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நைஸா பேசி உன் மாமா பையன் கூட அனுப்பி வைக்கணும் தானே பாக்குற நீ. உண்மையை சொல்லு, என்ன சொன்னா? சென்னைக்கு வந்து கூப்பிடுறானா? சொல்லுடி. நான் கேட்கல, அதெல்லாம் பேசல. சரி, அணுகிட்ட தானே பேசலன்னு சொல்ற. எப்படியும் உன்னுடைய ரேசும் அக்கா ரகு மாமா பையன் எல்லார்கிட்டயும் பேசிருப்பீங்க. சொல்லு, என்ன சொன்னாங்க? நீங்க தானே சொன்னீங்க பேசக்கூடாது அப்படின்னு. அதனால எல்லாரும் நம்பரையும் பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். என்கிட்ட யார் நம்பரும் இல்ல. யாரு நீ பிளாக் பண்ணி டெலீட் பண்ண? இதெல்லாம் நம்பணும். நம்புங்க, நம்ப கட்டி போங்க. எனக்கு நேரம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன். சொல்லிட்டு போடி. எங்க அத சொல்றலங்க, என்கிட்ட எதுவும் சொல்லலங்க. சரி ஓகே, உன்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, நீ போன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்கல்ல, போன் பண்ணி கேட்டுட்டு என்னன்னு சொல்லு.
இது நல்லா இருக்கே. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த பிரியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு தேவையில்லைன்னா மட்டும் நீங்க ஏன் ஃபோன் பண்ணீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பீங்க, அப்படிதானே? அதெல்லாம் முடியாதுப்பா. என் புருஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீ ஃபோன்லாம் பண்ணி பேசக்கூடாது இந்த மாதிரின்னு சொல்லி. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஃபோன்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி. ஸோ என்ன ஃபோன்லாம் பண்ண சொல்லி கேட்காதீங்க சரிங்களா? நான் ஃபோன் பண்ண மாட்டேங்க. அடியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, வாயை உடைச்சிரும் வந்துக்கோ. இந்தாங்க வாய் உடங்க பாப்போம். அதான்டி உனக்கு திமிரு, உன்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. நக்கல் நையாண்டி கொழுப்பு எல்லாம் அதிகமாயிட்டடி உனக்கு. அட போங்க, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அனு சொன்னது வரைக்கும் என்னன்னு வேணா சொல்றேன். சரி சொல்லு. அனு ரகு கிட்ட பேசியிருக்கலாம் தண்ணி குடுத்துட்டு போற விஷயமா. ரகு 2 நாள் டைம் கேட்டிருக்கானா, வீட்டுல பேசிட்டு யோசிச்சுட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கானா. இதுல என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு, என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? ஷாக்கிட்ட மட்டும் உனக்கு பிரச்சனைனா இல்ல இது செட் ஆகாது, அங்கெல்லாம் இருக்க முடியாது அவளால, அவ அப்படி இருந்தவ இப்படி இருந்தவ, நீங்க தனியா போனீங்கன்னா அவ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவா அப்படி இப்படின்னு பேசினா, இப்ப அவனுக்குன்னு வரும்போது மட்டும் அப்படி வலிக்குதாமா குத்துதாமா, ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் அப்படிதானே? இல்ல கேக்குறேன். இப்படிதான் கோபப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையுமே சொல்றது இல்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்க மாமா பொண்ணு மேலதானே படுத்துக்கிட்டு இருக்கா, ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு பேச சொல்லுங்க. போங்க போங்க போங்க. கொத்தாத. அப்படிதான் கத்துவேன், என்ன பண்ணுவீங்க? சொன்ன பண்ண மாட்டேங்கிற திமிருடி உனக்கு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. போங்க. திமிரு பிடிச்சவளே. சும்மா இருடி. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். என்ன ஆச்சியா? பிரியா பேசலையா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, அங்க வச்சு சத்தம் போட்டதுனால இன்னும் ஃபோன் எதுவும் பண்ணலையா? நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு கேட்டுட்டு வேணா சொல்றேன் அத்தை என்னன்னு. சரி ஓகே பேசல. அனுவும் பேசிருக்காளா ரகு கிட்ட தண்ணி கொடுத்துடும் போறத பத்தி. அவரு வீட்டுல பேசிட்டு என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரா 2 நாள்ல. அது வரைக்கும் நீங்களும் அவகிட்ட எதுவும் கேட்டுக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ வழக்கம் போல இருக்கட்டும், நான் நாளைக்கு வரேன் அத்தை. சரியா பார்த்து பிள்ளைய கூட்டிட்டு போ. அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா இங்கேயாச்சும் இருக்கலாம்ல நீ. இல்லம்மா வேண்டாமா, ஏற்கனவே அணுக்கு நான் தான் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி தரேன்னு சொல்றாங்க எங்க மாமியாரு. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே அணுக்கு அவளுக்கா தோணி அவளா ரகு கூட போனா கூட நான் தான் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேண்டவே வேண்டாம், நான் எங்க வீட்டுல போயிட்டு இருக்கிறதா எனக்கு சேஃப்டி, எனக்கு பாதுகாப்பு. ஸோ நான் அங்கேயே இருந்துக்கிறேம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கிளம்புறேம்மா. ஏங்க நான் வெளியே இருக்கேன், நீங்க பேசிட்டு வரணும்னா பேசிட்டு வாங்க. பாய். பாயா? 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தாண்டி போறோம், இருடி. ஆமால, சரி வாங்க போவோம். சரியத்த கிளம்புறோம், நேரமாச்சு. சரியா. நீ எதுவும் கவலைப்படாத அத்தை, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரியா. அம்மா ஏதாச்சும் வந்து பேசினாங்கன்னா அதெல்லாம் காதுல போட்டுக்காத. அம்மா சிவ மேல இருக்க கோவத்துல எதையாச்சும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க சொல்றது சரியா இருக்குமோ அப்படிலாம் எதுவுமே யோசிக்காத. அனு கிட்ட பேசாத சரியா? அவங்களுக்கா என்ன முடிவு பண்ணணும்னு தோணுதோ அவங்களா முதல்ல வந்து பேசட்டும். அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க இன்கேஸ் நாளைக்கு இல்லைன்னா என்னைக்காச்சும் வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பேசிக்கிறேன். சரி முத்துமாரி. சரியத்த டோர் லாக் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். பின்னாடி கேட்டும் ஓப்பன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா அந்த வழியா தான் போயிருக்காங்க. பின்னாடி கேட்டும் லாக் பண்ணிக்கோ, திருடுங்க பிரச்சனையா இருக்குன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு பாத்துக்கோ, நீ லாக் பண்ணிக்கோ. சரியா.